ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஷேக்கிங் ஃப்ளவர் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து நெட் கிளாத்தில் வச்சும் நம்ம பண்ணலாம். நான் ஆர்கான்ஸா கிளாத்து தான் எடுத்திருக்கேன். ஸ்ட்ரிங்கு ஒயரை வந்து ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். ரவுண்டாக கட் பண்ணி அதை நம்ம நல்லா ஃபோல்ட் பண்ணி வச்சுருப்போமா. நம்ம இது ஸ்ட்ரிங் ஒயருக்கு பதில் நம்ம வளையலும் எடுத்துக்கலாம். வளையல் நம்மளுக்கு நல்லா ரவுண்டாக இருக்கும். வளையலை வச்சும் இதே மாதிரி நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் வந்து கிளாஸ் பேங்கிள் இருக்கலாம், அதை வச்சு நம்ம பண்ணலாம். நான் இப்போ என்ன பண்ணுறோம்னா ஆர்கான்ஸா ரிப்பனுக்கு மேலே இந்த ஸ்ட்ரிங்கு ஒயருக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம், க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஆர்கான்ஸா ரிப்பனுக்கு மேலே அந்த ஸ்ட்ரிங்கு ஸ்ட்ரிங் ஒயரை ரவுண்டாக கட் பண்ணியிருக்கோமோ அதை வச்சுருந்தோம். வச்சுட்டு நம்ம நல்லா ஸ்டிஃபாக ஒரு 2 நிமிஷம் ஆகணும். நல்லா அது ஸ்டிஃபாக நல்லா ஒட்டணும்னா அந்த கிளாத்துக்கு மேலே ஒட்டினதுக்கப்புறமா அந்த ரவுண்டுக்கு உள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா க்ளூவை வச்சு நிறைய க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே குட்டி குட்டி சுகர் பீட்ஸு, கிளிப் ஸ்டோன்ஸு, பால் பீடு, அப்புறமா லாங் டியூப் பீடு, இப்படி நம்மகிட்ட இருக்க மெட்டீரியல் எல்லாமே குட்டி குட்டியாக இருக்கிறதுலாம் நம்ம இது உள்ளே போடுறதும். ஃப்ளவர் சீக்வன்ஸு, லீப் சீக்வன்ஸ் எல்லாம் உள்ளே போட்டப்போ நல்லா கையை வச்சு நம்ம அமுக்கி விடணும். விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அது நல்லா அப்படியே செட் ஆயிரும். அப்புறமா 5 மினிட்ஸ் கழிச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த ரவுண்டு ஸ்ட்ரிங்கு ஒயருக்கு மேலே இன்னொரு டைம் என்ன பண்ணுறோம், க்ளூவை அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணிவிட்டு அந்த கிளாத்தை நம்ம நல்லா மேலே அப்படியே திருப்பிட்டு நல்லா கையை வச்சு அமுக்கி விடணும். அப்போது அந்த கிளாத் வந்து ஸ்ட்ரிங்கு ஒயர் மேலே நல்லா ஒட்டிடும். ஒரு 5 மினிட்ஸ் காயணும். காஞ்சதுக்கப்புறமா அந்த ரவுண்டை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுக்கணும். ஸ்ட்ரிங் ஒயருக்கு வெளியே அந்த கிளாத்தை அப்படியே கட் பண்ணி எடுத்துருந்தோம். நம்ம நல்லா அந்த ஸ்ட்ரிங்கு ஒயரை பக்கத்தில் கட் பண்ணிடுதோம். நம்ம கட் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், இது உள்ளே இருக்குது. இதுக்கு நம்ம நெட் கிளாத்தை வச்சு கூட பண்ணலாம். நெட் கிளாத்து மேலே நம்ம வளையல் பேங்கில் வச்சு பண்ணலாம். இது வந்து ஷேக் பண்ணும்போது உள்ளே இருக்க மெட்டீரியலெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் ஷேக் ஆகுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணலாம். இது வந்து நான் க்ளூவை அப்ளை பண்ணிட்டேன், அதனால் இது நம்மளுக்கு ஷேக் ஆகாது. இப்போ நல்லா எக்ஸஸாக இருக்க கிளாத்தை எல்லாமே அப்படியே நான் கட் பண்ணி எடுக்கேன். இதுக்கு நம்ம சோல்டரிங் மிஷின் கூட யூஸ் பண்ணி கட் பண்ணலாம் எக்ஸஸான கிளாத்தை. இப்போ பாருங்களேன், இது வந்து நான் க்ளூ வச்சு அப்ளை பண்ணிட்டதுனால அந்த மெட்டீரியல் அங்கங்கே நகலாது. இதே அப்ளை பண்ணோம்னா அந்த மெட்டீரியல் அங்கங்கே ஆடிட்டுருக்கும், நல்லா ஷேக் ஆகிட்டுருக்கும். இப்போ கீழே நம்ம ஒரு ஹேங்கிங் கொடுப்போம். இதுக்கு நான் வந்து பால் பீடும் டேப்லெட் பீடும் தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம வந்து நார்மல் நீடிலில் த்ரெட்டை இன்சர்ட் பண்ணி எப்போது போல் பேக் சைட்லேருந்து வெளியே எடுத்து கீழே அடியில் தான் நம்ம பண்ணுறோம். வெளியே எடுத்துகிட்டு அதில் ஒரு பால் பீடு, ஒரு டேப்லெட் பீடு, ஒரு பால் பீடு, அப்புறம் ஒரு டேப்லெட் பீடு, ஒரு பால் பீடு அப்படி கொடுத்து வந்து என்ன பண்ணுறோம்னா ஒரு பால் பீடை விட்டுட்டு இன்னொரு பால் பீடு, டேப்லெட் பீடெலாம் நான் வச்சு பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு அந்த ஹோல்ஸுக்கு உள்ளே நம்ம அப்படியே நீடியில் விடணும். அப்படியே மெதுவாக கவனமாக விடணும். விட்டுட்டு அப்படியே உள்ளோடி நம்ம என்ன பண்ணிடணும், கீழே நீடில் எடுத்துடணும். நல்லா டைட்டாக இது பண்ணணும். மெதுவாக இழுத்துட்டு அந்த கேப் இருக்கும். அப்போது நம்ம அந்த மெட்டீரியலெல்லாம் அப்படி முன்னாடி தள்ளிக்கிட்டே வரும்போது நம்மளுக்கு கேப் வராது, பார்த்து எடுக்கணும். இல்லைனா இதில் வந்து நூல் கொஞ்சம் சிக்கு விழுந்துடும். இப்போ நம்ம அந்த மெட்டீரியலாம் முன்னாடி தள்ளி விட்டதுக்கப்புறமா இழுத்தோம்னா ரெண்டாவது எக்ஸஸாக இருக்க அந்த த்ரெட்டு எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். நல்லா கையை நம்ம கவனமாக பிடிச்சிட்டு இழுக்கணும். இழுத்துட்டு வந்ததுக்கப்புறம் பேக் சைடில் நம்மளுக்கு பாருங்கள், இப்போ பேக் சைடில் திருப்பிக்கணும். நம்மளுக்கு நல்லா அந்த ஹேங்கிங் நம்மளுக்கு செட் ஆனதுக்கப்புறமா பேக் சைடில் திருப்பிட்டு நம்ம நாட் போடணும். நாட் போடுற வீடியோ கூட நான் உங்களுக்கு அனுப்பியிருப்பேன். 2 ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு நம்ம நாட் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும். பேக் சைடில் நாட் போட்டு அந்த நீடியில் கட் பண்ணி நம்ம த்ரெட்டை கட் பண்ணி வெளியே எடுத்தது. இப்போ பாருங்கள், இதுக்கு ஒரு ஹேங்கிங்